அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்தில் அலகுகள் 6 முதல் 9 வரை இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்பான பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் முழுமையாக பார்க்க இருக்கிறேங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எவ்ரி சாட்டர்டே சண்டே கிளாஸஸும் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக ஒவ்வொரு தேர்வும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, சர்வப்பள்ளி கோபால் குறிப்பிடுவது போல டேஸ் மூலம் அரசியலில் இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலிக்க தொடங்கியது. ஸோ சர்வப்பள்ளி கோபால் எதை சொல்லுவார்னா, ஆரிய சமாஜம் மூலம் பார்த்தீங்கன்னா இந்து மறுமலர்ச்சியான குரல் ஒலிக்க தொடங்கியிருப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆரிய சமாஜத்தை பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் எப்போ தொடங்கப்பட்டது? 1875 தொடங்கப்பட்டது. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தார் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1828 தொடங்கப்பட்டது. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். இது ஆத்மீய சபாவினுடைய மறுவடிவம் தான் பிரம்ம சமாஜம். ஆத்மீய சபா 1850 தொடங்கப்பட்டது. ஆத்மீய சபாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக பிரம்ம சமாஜம் வளர்ந்திருக்கும். அடுத்து பிரார்த்தனா சமாஜத்தை பொறுத்தவரையும் பிரார்த்தனா சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டரங் என்பவரால் தொடங்கப்பட்டது. பிரம்மஞான சபையை பொறுத்தவரையும் 1875 நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேடம் ப்ளவாட்ஸ்கி, HS ஆல்காட் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. இது நாலுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் வாட் இஸ் வார் லெவலில் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. இரண்டாவது கேள்வி, டேஸ் ஆண்டில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் உருதுக்கு பதில் இந்தி மொழியை அறிமுகப்படுத்தியது. ஸோ பெங்கால் கவர்மெண்ட் எப்போ இந்தி லாங்குவேஜ் உருதுக்கு பதில் இந்தி லாங்குவேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1870. கேள்வி 3, பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதல் பணியாகும். இது கடந்த கால பெருமையுடன் ஒரு புதிய சுயமரியாதையையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் ஒரு தவிர்க்க இயலாத விளைவாகவும் தேச நாட்டுப்பற்றுடன் கூடிய வாழ்வின் ஒரு பேரலையாகவும் நாட்டை புனரமைப்பதற்கான தொடக்கமாகவும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட். கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, பம்பாய் ஆளுநர் எல்பின்ஸ்டோன் பழைய ரோமானிய லட்சியமான டிவைட் அட் எம்பரா பிரித்தாளுதல் என்பது நமதாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். சரி. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது கூட்டத்தில் பசுவதையை குற்றம் என அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என சில காங்கிரஸ்காரர்கள் முயற்சி செய்தனர். ஸோ எந்த ஐஎன்சி மாநாட்டில் பசுவதையை குற்றம் என அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா 2வது கூட்டமானு கேட்டிங்கன்னா கிடையாது, 3வது கூட்டம் சென்னையில் நடைபெற்ற 3வது ஐஎன்சி மாநாட்டில் தான் பசுவதை குற்றம் அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. பட் அது காங்கிரஸ்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தீர்மானத்தை தோற்கடிச்சிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இங்கே 2வது கூட்டம் இருக்குது. அப்போ 2 தவறு, 3வது கூட்டம்னு வந்திருக்கணும். 3, இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்காது என்று ஜின்னா எண்ணினார். இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்காதுன்னு சொன்னது முகமது அலி ஜின்னானா? கிடையாது. சொன்னது யாருன்னா சையது அகமது கான். சையது அகமது கான் சொல்லியிருப்பார். சையது அகமது கான்னு ஞாபகம் வரும்போது அலிகார் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் 1875. 4, லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அமீர் அலி. சரி. அப்போ இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 4 சரி. கேள்வி 5, தவறான இணை எது? பம்பாயை சேர்ந்த ரஹ்மத்துல்லா சயானி. சரி. சென்னை நவாப் முகமது பகதூர். சரி. வங்காளம் ரசூல். சரி. லக்னோவை சேர்ந்தவர் வருவார சையது அகமது கான? கிடையாது. அப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. கேள்வி 6, பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர் யார்? பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர் லால் சந்த். கேள்வி 7, இந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வி 8, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 ஆப்ஷனில் 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு பாலகங்காதர திலகர் முயற்சி மேற்கொண்டார். அதே மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம்.
கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு பாலகங்காதர திலகர் முயற்சி மேற்கொண்டிருப்பார் கணபதி விழா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியதற்கு லாலா லஜபதி ராய் கடும் கண்டனம் தெரிவித்தார். முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியிருப்பாங்க, அதற்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்தது லாலா லஜபதி ராய் கிடையாது, லால் சந்த் தான் தெரிவிச்சிருப்பார். லால் சந்த் தான் தெரிவித்தார். அப்போ 2 தவறு. சி ஆப்ஷன், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் முஸ்லிம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கியது. ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான் முஸ்லிம்களுக்கு தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரை வழங்கியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எது வழங்கியதுன்னா லக்னோ ஒப்பந்தம் வழங்கியிருக்கும். லக்னோ ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு தந்திருப்பாங்க. அப்போ சி ஆப்ஷன் தவறு. டி ஆப்ஷன், 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சட்டம் பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 7 இடங்களை முஸ்லிம்களுக்கு வழங்கியது. எத்தனை இடங்களை வந்து முஸ்லிம்களுக்கு வழங்கியிருப்பாங்கன்னா 27 இடத்துல வந்து 8 இடங்களை வந்து பார்த்திங்கன்னா முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கும் மிண்டோ மார்லி சட்டத்தின் மூலமாக. அப்போ டி ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 9, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். அம்பாலாவில் 5வது பஞ்சாப் இந்து மாநாடு நடைபெற்றது. ஸோ அம்பாலாவில் 5வது பஞ்சாப் இந்து மாநாடு நடைபெற்றது. அதே 6வது பஞ்சாப் இந்து மாநாடு வந்து 6வது பஞ்சாப் இந்து மாநாடு எங்கே நடந்ததுன்னா பெரோஸ்பூரில் நடந்திருக்கும். அடுத்து 1915இல் இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்வாரில் கூட்டப்பட்டது. சரி. அகில இந்திய இந்து மகாசபை டேராடூனை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. அகில இந்திய இந்து மகாசபை டேராடூனை தலைமையிடமாக கொண்டு தான் தொடங்கி பெற்றது. சரி. சுவாமி தயானந்த சரஸ்வதி பசு பாதுகாப்பை பரப்புரை செய்வதன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முனைந்தார். தப்பு. யார் வந்து பசு பாதுகாப்பை பரப்புரை செய்வதன் மூலமாக இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுவாமி சிரத்தானந்தா தான் சொல்லியிருப்பார். சுவாமி சிரத்தானந்தா குறிப்பிட்டிருப்பார். சிரத்தானந்தா சொல்லியிருப்பார். இங்கே தயானந்த சரஸ்வதி வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 10, மலபார் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. மலபார் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921 நடைபெற்றிருக்கும். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 11, தவறான இணை எது? ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட ஆண்டு 1922. சரி. கலிபா பதவி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1924. சரி. பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என லாலா லஜபதி ராய் வெளிப்படையாக கூறினார் 1924. சரி. டெல்லி முஸ்லிம்களின் மாநாடு 1928 மார்ச் 20 நடைபெற்றதா? தப்பு. டெல்லி முஸ்லிம்களின் மாநாடு 1927 மார்ச் 20 நடைபெற்றிருக்கும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12, மாளவியாவின் குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்டனர். இச்செயல் முஸ்லிம்களின் மீது எதிர்வினை ஆற்றியது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டவர் யார்? மாளவியாவின் குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிட்டு இருப்பாங்க, அதனால் பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக முஸ்லிம்களின் மீது எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையில் சொன்னது யாருன்னா நீதிபதி குரோம்ஸ் வெயிட். கேள்வி 13, டெல்லி முஸ்லிம் மாநாடு வடிவமைத்த புதிய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளும்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வற்புறுத்தியவர்கள். டெல்லி முஸ்லிம் மாநாடு வடிவமைச்சிருப்பாங்க புதிய கருத்துக்களை, அந்த கருத்துக்களை ஒப்புக்கொள்ளும்படி காங்கிரஸ் கமிட்டியை வந்து வற்புறுத்தியவர்கள் யாருன்னா மோதிலால் நேருவும் எஸ் சீனிவாசனும் வற்புறுத்தினாங்க. கேள்வி 14, இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என இந்துக்கள் நம்பினால் அவர்கள் கனவுலகில் வாழ்கிறார்கள் என்றே பொருள் என்ற கூற்றை கூறியவர் யார்? இந்த கூற்றை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. கேள்வி 15, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம் 1926 உருவானது. தப்பு. ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம் 1925 உருவாகியிருக்கும். அப்போ முதல் தவறு. 2, கேபி எட்கேவர், விடி சவார்கர், எம்எஸ் கோல்வாக்கர் ஆகியோர் இந்து ராஷ்டிரா எனும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. சரி. 3, இந்துக்களாகிய நாங்களாக ஒரு தேசமாக உள்ளோம் என எம்எஸ் கோல்வாக்கர் உறுதிப்பட கூறினார். இந்துக்களாகிய நாங்களாக ஒரு தேசமாக உள்ளோம் என சொன்னது யாருன்னா கோல்வாக்கரானா கோல்வாக்கர் கிடையாது, விடி சவார்கர் சொல்லியிருப்பார். விடி சவார்கர் சொல்லியிருப்பார். அப்போ மூணாவது கூற்று தவறு. 4, டிசம்பர் 1938 தான் காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என அறிவித்தாங்க 1938. சரி. அப்போ இங்கே சரியானது 2, 4 சரி.
கேள்வி 16. 1937 நடைபெற்ற தேர்தலில் எத்தனை மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 1937 நடந்த மாகாணங்களில் எத்தனை மாகாணத்தில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்குன்னா 7 மாகாணத்தில் வின் பண்ணியிருக்கோம். மொத்தம் 11 மாகாணங்களில் 11ல் 7 மாகாணத்தை காங்கிரஸ் கைப்பற்றியிருப்பாங்க. கேள்வி 17. 1937 நடைபெற்ற தேர்தலில் 1937 நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மொத்த முஸ்லீம் வாக்குகளில் எத்தனை விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி 2023 எக்ஸாமில் ஒன்றில் கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்த முஸ்லீம் வாக்குகளில் எவ்வளோ வாக்கை வந்து முஸ்லீம் லீக் பெற்றிருந்தாங்கன்னா 4.8% வாக்கை பெற்றிருந்தாங்க. கேள்வி 18. மீட்பு நாளாக எந்த நாளை முஸ்லீம் லீக் கொண்டாடியது? மீட்பு நாளாக எந்த நாளை வந்து முஸ்லீம் லீக் கொண்டாடியதுன்னா 1939 டிசம்பர் 22. 1939 டிசம்பர் 22. அதாவது காங்கிரஸ் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. அந்த நாளாக தான் மீட்பு நாளாக வந்து முஸ்லீம் லீக் கொண்டாடி இருப்பாங்க. டிசம்பர் 22 மீட்பு நாள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். கேள்வி 19. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1940 மார்ச் 26 லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றியது. அப்போ முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றியது லாகூரில் 1940 நிறைவேற்றியிருப்பாங்க. சரி. பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டம் முகமது இக்பாவால் சிந்திக்கப்பட்டது. சரி. 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் இக்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக விரும்பினார். சரி. இருநாடு கொள்கையை முதலில் சர் வாசீர் ஆசன் இருநாடு கொள்கையை ஃபஸ்ட்டு சர் வாசீர் ஆசன் என்பவர் தான் 1936 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார். அப்போ இங்கே சரியானது தவறானது எதுனா டெல்லி தான். என்ன தவறுனா 1937 நடந்திருக்காது. 36 கிடையாது, 1937 நடைபெற்ற மாநாட்டில் சொல்லியிருப்பார். அப்போ இருநாடு கொள்கையை முதல்ல சொன்னது யார்? சர் வாசீர் ஆசன். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பார்த்துக்கோங்க. கேள்வி 20. 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட 30 இடங்களில் எத்தனை இடங்களை வென்றது? 1946 அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடந்தது. அதில் முஸ்லீம் லீக்கு மொத்தம் 30 இடங்கள் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த 30 இடங்களில் 30 பிளேஸையும் கைப்பற்றியிருப்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 21. நேரடி நடவடிக்கை நாள். நேரடி நடவடிக்கை நாள் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16 தான் நேரடி நடவடிக்கை நாளை கடைபிடிச்சாங்க. கேள்வி 22. அமைச்சரவை தூதுக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு பார்த்தீங்கன்னா 1946 அமைச்சிருப்பாங்க. 3 பேர் கொண்ட குழு. பெத்தி கிளாரன்ஸ் தான் இதற்கு தலைவராக தலைமை தாங்கியிருப்பாங்க. கேள்வி 23. தவறான இணை எது? தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17 தொடங்கியிருப்பாங்க. சரி. கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை 1942 மார்ச் மாதம். சரி. வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 நடந்திருக்கும். சரி. லாகூர் தீர்மானம் 1941 மார்ச் 23 தப்பு. லாகூர் தீர்மானம் 1940 மார்ச் 23. அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 ஆப்ஷன் எது சரின்னு பார்க்கலாம். வினோபாவே மகாராஷ்டிராவில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமத்தருகே 1940 அக்டோபர் 17 முதல் சத்தியாகிரகத்தை நடத்தினார். அப்போ முதல் சத்தியாகிரகத்தை தொடங்குது வினோபாவே தான் 1940 அக்டோபர் 17. சரி. தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லினித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி. சரி. 3. கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவை உருவாக்குதலையும் ஆதரித்தார். சரி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வரைவை முதன்முறையாக வாசித்த போது நான் கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்றார் ஜவஹர்லால் நேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஸோ 24 அனைத்துமே சரி. கேள்வி 25. ஜெர்மனியிலிருந்து ஆசாத் இந்த் ரேடியோ மூலமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்திய ஆண்டு எப்பொழுது? எப்போ உரை நிகழ்த்தியிருப்பார்னா மார்ச் 1942. கேள்வி 26. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. 1. இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழு வார்தாவில் சந்தித்தது. எப்போ சந்திச்சிருப்பாங்கன்னா 1942
ஜூலை 14 சந்திச்சிருப்பாங்க. 2. இந்தியாவை கடவுளிடம் விட்டு விடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் என்று காந்தி கூறினார். எப்போ சொல்லியிருப்பார்னா காந்தி செய்தியாளர்கள் முன்ன சொல்லியிருப்பார். 1942 மே 16 சொல்லியிருப்பார். 3. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது 1942 ஆகஸ்ட் 8 தொடங்கப்பட்டது. 4. ஆர்கிபால்ட் வேவல் பிரபு அரச பிரதிநிதியாக பதவியேற்ற ஆண்டு. அரச பிரதிநிதியாக வேவல் பிரபு எப்போ பதவியேற்றார்னா 1943 அக்டோபர் மந்தில் பதவியேற்றிருப்பார். அப்போ கால வரிசைப்படி எது சரினா 2, 1, 3, 4 சரி. கேள்வி 27. பொருந்தாத இணை எது? வங்காளம் தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் சரி. வெள்ளை பயங்கரம்னு சொன்னது மிப்லட் சரி. பம்பாய் ரகசிய வானொலி ஒளிபரப்பு முறை பம்பாயிலேருந்து தொடங்கியிருப்பாங்க சரி. கேரளா அம்மு சாமிநாதன் தப்பு. அம்மு சாமிநாதன் சென்னையை சேர்ந்தவங்க. சென்னை இங்கே கேரளான்னு இருக்குது. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 28. இந்திய வானொலி ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் யார்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் உஷா மேத்தா. கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? எது தவறுன்னு பார்க்கலாம். 1942 மோகன் சிங் இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தினார் சரி. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூர் சென்றார் சரி. 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை நேதாஜி ஏற்படுத்தினார். ஸோ நேதாஜி தற்காலிக அரசை 1943 அக்டோபர் 21 ஏற்படுத்தியிருப்பார். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1943 ஜூலை 6 நேதாஜி ஆசாத் இந்த் ரேடியோ மூலமாக ரங்கூனில் இருந்த காந்தியடிகளை நோக்கி தேசத்தின் தந்தையே என்று அழைத்தார். எப்போ அழைத்திருப்பார்னா 43 கிடையாது, 1944 ஜூலை 6 ஜூலை 6 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுவார்? ஆசாத் இந்து ரேடியோ மூலமாக ரங்கூனில் இருந்த காந்தியடிகளை நோக்கி தேசத்தின் தந்தை என முதல்ல குறிப்பிட்டிருப்பார். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 30. ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது டாக்டர் லட்சுமி. கேள்வி 31. பொறுத்துக. தேசிய இராணுவ வீரர்கள் வழக்கு. தேசிய இராணுவ வீரர்கள் வழக்கு நடைபெற்ற போது செங்கோட்டையில் ஆதரவாக வாதாடினது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1945. ஷகல் தில்லான் ஷாநவாஸ் கான் விடுதலையான ஆண்டு 1946. ராயல் இந்திய கடற்படையின் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1946. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 32. 32வது கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நம்ம ரீசண்டாக டிஎன்பிசி தேர்வில் ஏற்கனவே ஒவ்வொரு சப்ஜெக்டாக குறிப்பாக ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதன் அடிப்படையில் புத்தகத்திலிருந்து தேர்வுக்கான கேள்வித்தாளை செட் பண்ணியிருக்கு. HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் BC தத். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. கேள்வி 33. மாடர்ன் இந்தியா 1885 to 1947 என்ற நூலை எழுதியவர் யார்? மாடர்ன் இந்தியா 1885 to 1947 என்ற நூலை எழுதியது சுமித் சர்க்கார். கேள்வி 34. பொருந்தாதது எது? ராஜாஜி திட்டம் 1944 சரி. லாகூர் தீர்மானம் 1940 சரி. சிம்லா மாநாடு 1945 சரி. முஸ்லீம் லீக்கின் சட்டசபை உறுப்பினர்கள் தனிநாடு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 1946 டெல்லியில் நடைபெற்றிருக்கும். அப்போ இங்கே பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 35. இடைக்கால அரசாங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே டிஎன்பிசியில் இடைக்கால அரசாங்கம் எப்போ தொடங்கப்பட்டது, யார் தலைமையில் வழிநடத்தப்பட்டதுனால கேள்வியாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. இடைக்கால அரசாங்கத்தை பொறுத்தவரையும் 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார் சரி. இடைக்கால அரசை நடத்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பில் அம்பேத்கர் கலந்து கொண்டார் தப்பு. அம்பேத்கர் கலந்து கொண்டிருக்க மாட்டார், ஜெகஜீவன் ராம் கலந்து கொண்டிருப்பார். 3.
சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங்கும் பார்சிகளின் சார்பில் சர் என்.பி. இன்ஜினியரும் தேர்வானார்கள். சரி. இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பில் ஜான் மாத்தாய் கலந்து கொண்டார். சரி. அப்போ இங்கே இடைக்கால அரசாங்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 36. இடைக்கால அரசு உருவான ஆண்டு 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவானது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 37. காங்கிரஸ் ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்த தேர்தலில் எத்தனை பொது இடங்களை கைப்பற்றியது? 199 பொது இடங்களை கைப்பற்றியது. மொத்தம் 210 இடங்களில் காங்கிரஸ் பொது இடத்தை 199 பொது இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. கேள்வி 38. மார்ச் 1947 இடைக்கால அரசில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? முதல் நிதிநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்தது யார்னா லியாகத் அலி கான். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்டது தான். கேள்வி 39. கோவிந்த் பல்லபந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுத்த ஆண்டு. கோவிந்த் பல்லபந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுத்த ஆண்டு 1947 ஜூன் 15. கேள்வி 40. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு லின்லித்கோ பிரபுவின் ஆட்சியின் போது தான் இந்தியாவிற்கு வருகை தந்தது. கேள்வி 41. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ஜூன் 30 1948 இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜூன் 30 1948 வெளியேறுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். கேள்வி 42. 1947-48 5 லட்சம் முஸ்லீம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். தில்லிக்கு வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களது வீடுகளிலிருந்து காலி செய்யப்பட்டனர். வன்முறை கும்பலின் தாக்குதலிருந்து தப்ப செங்கோட்டை மற்றும் புராணகிலா கோட்டைகளிலிருந்து முகாம்களில் மக்கள் தஞ்சம் புகுந்தனர் என்று கூறியவர் யார்னா ஞானேந்திர பாண்டே. கேள்வி 43. தில்லி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு. தில்லி ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1950 ஏப்ரல் 8 ஏற்பட்டது. டில்லி ஒப்பந்தத்தை பொறுத்தவரையும் ஜவஹர்லால் நேருக்கும் லியாகத் அலிகானுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். தில்லி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1950 ஏப்ரல் 8. கேள்வி 44. இந்திய அரசமைப்பு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, இந்திய அரசமைப்பின் வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டது. சரி. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து 1922 காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. சரி. 1947 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தினார். 1947 கிடையாது, 1946 டிசம்பர் 13 நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தினார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். நேரு இந்திய அரசமைப்பான குறிக்கோள் தீர்மானம் வாசித்ததும் கேட்டிருக்காங்க. கேள்வி 45. அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு. அனைத்துலக மனித உரிமை பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. மனித உரிமை தினம் டிசம்பர் 10. ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. கேள்வி 46. சுதேச அரசுகளின் இணைப்பில் பங்காற்றிய போராட்டங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. 1. திருவாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அந்த மாநிலத்தின் திவானாகிய சிபி வயலார் ஆயுத போராட்டம். சரி. பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர்களின் கிளர்ச்சி, குறிப்பாக நீலகிரி, தெங்கனால் மற்றும் தல்சர் இந்தியாவில் நடந்த 2வது முக்கிய சுதேச எதிர்ப்பு போராட்டமாகும். சரி. மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸின் நடத்திய போராட்டம். அப்போ சுதேச அரசுகளின் இணைப்பில் பங்காற்றிய போராட்டங்களில் சரியானது 3மே சரி. கேள்வி 47. பொருந்தாதது எது? ஹைதராபாத் இணைப்பு காவல்துறை நடவடிக்கை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. காஷ்மீர் இணைப்பு இணைப்புறுதி ஆவணம். சரி. கல்கத்தா மாநாடு மொழிவாரி மாகாண காங்கிரஸ் குழுக்கள். கல்கத்தா மாநாடுனா கல்கத்தா மாநாடு கிடையாது. 1920 நாக்பூர் மாநாட்டில் தான் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. எந்த மாநாடு? நாக்பூர் மாநாடு. இப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. அதே மூவர் ஆணையம் ராஜேந்திர பிரசாத் தான் அமைச்சிருப்பார் மூவர் ஆணையத்தை. சரி. கேள்வி 48. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. நேரு அறிக்கை. மோதிலால் நேரு அறிக்கை எப்போ வெளியிட்டார்? 1928. மூவர் ஆணையம் அமைக்கப்பட்டது 1948 ஜூன் 17. ஜேவிபி குழு சமர்ப்பிப்பு 1949 ஏப்ரல்
1. பசலலி ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பசலலி ஆணையம் சமர்ப்பிக்கப்பட்டது 1955 அக்டோபர். பசலலி ஆணையம் அமைக்கப்பட்டது 1953 அமைச்சிருப்பாங்க. அப்போ கால வரிசைப்படி சரியாக இருக்கிறது 1, 2, 3, 4 சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட பார்த்துக்கோங்க. கேள்வி 49. ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரத்தை தொடங்கிய ஆண்டு. சாகும் வரை உண்ணாவிரத்தை தொடங்கிய ஆண்டு 1952 அக்டோபர் 19. ஸோ 1952 அக்டோபர் 19 ஸ்டார்ட் பண்ணி 1952 டிசம்பர் 15 இறந்துருப்பார். ஸோ உடனடியாக வந்து ஆந்திராவை தனி மாநிலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. 50வது கேள்வி. எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் என்று குறிப்பிட்ட சட்ட விதி எதுனா ஆர்டிக்கல் 3. கேள்வி 51. தவறான இணையை தேர்ந்தெடு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956 சரி. குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது 1960 சரி. ஹரியானா மாநிலம் உருவானது 1966 சரி. பஞ்சாப் மாநிலம் உருவானது 1967 தப்பு. பஞ்சாப் மாநிலம் உருவாக்கப்பட்டது 1966 தான். ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் 3மே 1966 தான் உருவாக்கியிருப்பாங்க. 52வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. இமாச்சல பிரதேச மாநிலம் உருவானது 1965 தப்பு. இமாச்சல பிரதேசம் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1966 பிரிச்சிருப்பாங்க. அதாவது பஞ்சாப் மாநிலத்திலேருந்து ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் 3 ஸ்டேட்டை தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க 1966. மொழிவாரி மாகாண சீரமைப்பு உருவாக்குனது. மொழிவாரி மாகாண சீரமைப்பு உருவானது 1921 கிடையாது, 1920 நாக்பூர் மாநாட்டில் உருவாக்கியிருப்பாங்க. சீன மக்கள் குடியரசு உருவானது 1950 ஜனவரி 1 தான் உருவானது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. சீன மக்கள் குடியரசு உருவாக்குனது 1950 ஜனவரி 1. பஞ்சசீல கொள்கை 56ன்னு பார்த்தீங்கன்னா 56 கிடையாது. பஞ்சசீல கொள்கை 1954 ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 53. பின்வரும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. ஆண்டுகள் அடிப்படையில் கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டில் பாண்டுங் மாநாடு. பாண்டுங் மாநாடு எப்போ நடைபெற்றது? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பாண்டுங் மாநாடு நடைபெற்றது 1955. கொங்காய் கணவாய் தாக்குதல். கொங்காய் கணவாய் சீனா லாகூரில் இருக்கிற கொங்காய் கணவாய் தாக்குதல் எப்போனா சீனா தாக்கியிருப்பாங்க. கொங்காய் கணவாய் தாக்குதல் 1959 அக்டோபர் மாதம். இந்தியா சீனா போர் 1962. ஆசிய தலைவர்கள் மாநாடு கொழும்பில் நடைபெற்றது 1954 நடைபெற்றிருக்கு கொழும்பில். அப்போ கால வரிசைப்படி 4, 1, 2, 3 தான் சரி. கேள்வி 54. பாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்தவரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்திற்கு இடமின்றியும் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வி 55. பாண்டுங் பேரறிக்கை எத்தனை அம்ச கோட்பாடுகளை உள்ளடக்கியது? பாண்டுங் பேரறிக்கை 10 அம்ச கோட்பாடுகளை உள்ளடக்கியது. கேள்வி 56. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. 1950 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு எவ்வளவு? 13%. கேள்வி 59. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. வங்காளம் மற்றும் வட இந்தியாவின் பெரும்பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழ் நிலவரியை செலுத்தும் பொறுப்பு ஜமீன்தார்கள் எனப்படும் குத்தகைதாரர்களிடம் விடப்பட்டது. சரி. தென்னிந்தியாவில் ரயத்து வாரி, ரயத் என்றால் விவசாயி என்று பொருள், முறையின் கீழ் விவசாயிகள் நிலவரியை நேரடியாக அரசாங்கத்திடம் செலுத்தினர். தென்னிந்தியாவில் ரயத்து வாரி முறை மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் விவசாயி என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு செலுத்தியிருப்பாங்க. சரி. மகள்வாரி முறையில் நிலவரியை செலுத்துவது கிராமத்தின் கூட்டு பொறுப்பாகும். சரி. அப்போ 59க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அனைத்துமே சரி. வருவாய் வசூல் முறையை பற்றி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக பார்த்து வச்சுக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. கேள்வி 60. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. ஜமீன்தாரி முறை 1949 உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய் ஆகிய பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஜமீன்தாரி முறை 1949 ஊபி,
மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய் ஆகிய பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்டது. சரி. நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் வங்காளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. நிரந்தர நிலவரி திட்டம் ஃபஸ்ட்டு வங்காளத்தில் தான் அறிமுகம் செஞ்சாங்க. சரி. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1957 நிறைவு பெற்றது. தப்பு. 1956 ஜமீன்தாரி முறையை முழுமையாக ஒழிச்சிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாட்டில் முதன்முறையாக நில உச்சவரம்பு சட்டம் 1961 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதை ஆல்ரெடி கேட்டு வச்சிருக்காங்க டிஎன்பிசியில். கேள்வி 61. அதிக மகசூலை தருகிற உயர் ரக வீரிய வித்துக்கள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1965 1965. கேள்வி 62. பொருந்தாதது எது? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. சரி, இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இந்த 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1980. சரி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்போ இயற்றுனாங்கன்னா 2005 இயற்றிருப்பாங்க. நடைமுறையானது 2006. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் மூலமாக வந்து 100 நாட்கள் வேலையை தந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 2005 இயற்றியிருப்பாங்க. இங்கே 2006 இருக்குது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. முதல் தொழில் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு 1948. இரண்டாவது தொழில் கொள்கை ஏற்படுத்தப்பட்டது 1956. ரொம்ப முக்கியமானது, எக்கனாமிக் ரிலேட்டடான கேள்வி. கேள்வி 63. 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன? 1951 இந்தியாவில் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. கேள்வி 64. பொறுத்துக. எஃகு நிறுவனங்கள். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி தான். பிலாய் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? சத்தீஸ்கர் ஸ்டேட்டில். ரூர்கேலா ஒடிசா மாநிலத்தில். துர்காப்பூர் மேற்கு வங்க மாநிலத்தில். பொக்காரா ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 65. பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? பெல் நிறுவனம் ஃபஸ்ட்டு எங்கே நிறுவனாங்கன்னா போபாலில் நிறுவியிருப்பாங்க. பெல் நிறுவனம் திருச்சியில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, ஹரித்வாரில் இருக்குது, வேலூர்லேயும் இருக்குது. கேள்வி 66. தவறான இணை எது? திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. சரி. 3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது 66 69 வரை. சரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் 56 to 61. சரி. 4வது ஐந்தாண்டு திட்டம் 75 to 80. தப்பு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 74 வரை வந்திருக்கணும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 67. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு 3870 கோடி ஆகும். சரி. மகளநோபிஸ் திட்டம் என்று அழைக்கப்படுவது 2வது ஐந்தாண்டு திட்டம். சரி. 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சரி. 8வது திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. 8வது திட்ட காலத்தில் தான் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. சரி. 67க்கு அனைத்துமே சரி. கேள்வி 68. இந்திய அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய அறிவியல் நிறுவனம் 1909 பெங்களூரில் நிறுவியிருப்பாங்க. பெங்களூரு தற்போது அழைக்கப்படுகிறது, பெங்களூரு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்திய அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1909 பெங்களூரில் நிறுவியிருப்பாங்க. கேள்வி 69. தவறான இணை எது? தேசிய வேதியியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? புனே. சரி. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. சரி. இந்திய அறிவியல் நிறுவனம் சென்னையா? கிடையாது. இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரில் அமைந்துள்ளது. பெங்களூரில். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. இந்திய வேளாண் ஆய்வுக் கழகம் பூசாவாலில் இருக்குது. சரி. கேள்வி 70. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1945. கேள்வி 71. முதல் ஐஐடி. இந்தியாவின் முதல் ஐஐடி எங்கு தொடங்கப்பட்டது? காரக்பூர். இதுவும் ஆல்ரெடி பேசிக்கான ஒரு கேள்வி தான். இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1951. கேள்வி 73. 73லேருந்து 100 வரை பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் 11th எக்கனாமிக்கில் 7வது லெசன் தான் இந்திய பொருளாதாரம் லெசனில் இருக்கக்கூடிய மாதிரி வினாக்கள் தான். இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளரகம் என்று கூறியவர் யார்? இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளரகம் என்று கூறியவர் சுந்தர் பிச்சை. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 74. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற தொடர் பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை பொறுத்தவரையும் 9th புக்கில் 1970ன்னு கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12ல் 72 தந்திருக்காங்க, 11ல் 70 தான் தந்திருக்காங்க. மேக்ஸிமம் 1970 11th and 9th தந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலையும் பார்த்துக்காங்க. மேக்ஸிமம் 70 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 11th 72 தந்திருக்காங்க. ஸோ இங்கே 72 தான் ஆன்சரு. 75வது கேள்வி, உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிங்கன்னா தற்போது 5வது பிளேஸில் இருக்கும் உலகின் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில். 11th எக்கனாமிக்கில் இந்திய பொருளாதார லெசனை பொறுத்தவரையும் அப்போ வந்து 7வது இடத்துல இருந்தது. கேள்வி 76, G20 நாடுகளில் பொருந்தாதது எது? வங்கதேசம். அதாவது இந்தியா இருக்கும், சவுதி அரேபியா இருக்கும், இந்தோனேஷியா இருக்கும், வங்காளதேசம் கிடையாது. கேள்வி 77, பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது. சரி. இந்தியா வாங்கும் சக்தியில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. தப்பு. வாங்கும் சக்தியில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன் பாருங்கள். 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றுள்ளது. சரி. இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. சரி. கேள்வி 78, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சரி. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2% வருமானமும் உலக மக்கள் தொகையில் 17.5% இந்தியா பெற்றுள்ளது. மிக முக்கியமான டேட்டா, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 3வது கூற்று, கேரளா மிக அதிக பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ரெண்டுமே மாற்றி கேட்டிருக்காங்க. மிக அதிக பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா. அப்போ 3வது கூற்று தவறு. பிமாறு மாநிலங்களும் அதிக மக்கள் தொகையுடைய மாநிலங்கள் சொல்லலாம். பிமாறு மாநிலம்னா பீகார். சரி. எம்ஏ பார் மத்திய பிரதேசம். சரி. ஆர் பார் ராஜஸ்தான். சரி. யூ பார் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கணும். இங்கே உத்தரகாண்ட் இருக்குது. இப்போ பிமாறு மாநிலங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்லேருந்து. பிமாறு பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் தான் சரியானது. இங்கே 78க்கு சரியானது 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. 79வது கேள்வி எக்கனாமிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்பரேட்டாகவும் கேட்கலாம், இல்லை அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், இல்லை கால வரிசைப்படியும் கேட்கலாம். பெரும்பிரிவினை ஆண்டு 1921. சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. பெரும்பிரிவினை ஆண்டு 1921, சிறு பிளவு ஆண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. சரியான விடை 4, 3, 2, 1. ரொம்ப முக்கியமான கேள்வி. கேள்வி 80, பொருந்தாத இணையது? மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். சரி. அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒரிசா. சரி. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். சரி. மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் மிசோரமா? கிடையாது. அருணாச்சல பிரதேசம் தான் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உடையது. மிக குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்காளத்தினுடைய இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 6.3. அதிக இறப்பு விகிதம் கொண்டது ஒரிசாவுடைய இறப்பு விகிதம் 9.2. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வசிக்கிறாங்க. மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் வசிக்கிறாங்க. கேள்வி 81, 2011 இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 2011 ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குன்னா 382. அதே தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கிறாங்க. கேள்வி 82, தவறான இணையை தேர்வு செய்க. 1951 இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 32.1 வயது. சரி. 1991 இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 58.7. சரி. 2001 இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 62.5. சரி. இப்போ முதல் 3 சரியாக இருக்கும்போது 4 தவறு. 2011 இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 64.5. ஆனால் தப்பு, 63.5. இப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 83, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம்
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் கேரளா 92% இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா கேரளா வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் 94%. கேள்வி 84. உலக அளவில் இந்தியா நிலப்பரப்பில் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? உலக நிலப்பரப்பில் வந்து 7வது இடத்துல இருக்குது. கேள்வி 85. இந்தியாவில் ஏமடைட் இரும்புத்தாது எவ்வளவு இருப்பு உள்ளது? 14,630 மில்லியன் டன் இருக்குது. அதே மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் மேக்னடைட் இரும்புத்தாது உள்ளன. கேள்வி 86. நிலக்கரி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வகிக்கும் இடம். நிலக்கரி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்து 3rd பிளேஸ் வகிக்கிறது. 1st பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனா, 2வது பிளேஸ் வந்து USA வகிக்கிறாங்க. கேள்வி 87. பின்வரும் எந்த வியாபாரத்தில் 60% பங்குடன் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது? மைக்கா தாள் உற்பத்தியில். ராம்கிரி தங்கவயல் சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ராம்கிரி தங்கவயல் சுரங்கம் ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்குது, அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில். அதே கோலார் தங்கவயல் சுரங்கமும் அட்டி தங்கவயல் சுரங்கமும் கர்நாடகாவில் இருக்குது. கோலார் தங்கவயல் சுரங்கம், அட்டி தங்கவயல் சுரங்கம் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. கேள்வி 89. இந்தியாவின் மொத்த இருப்பு பாதை நீளம் எவ்வளவு கிலோமீட்டர்? இந்தியாவின் மொத்த இருப்பு பாதை நீளம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது. கேள்வி 90. இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை வசதி எங்கு தொடங்கியது? இந்தியன் ரயில்வே முதல் வைஃபை வசதி எங்கு தொடங்கியிருக்கு? பெங்களூர். இதுவும் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. கேள்வி 91. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. 92வது கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான், 2024 ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? இந்திய கல்வி முறையை பொறுத்தவரையும் அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. 1 குழந்தை கல்வி, 2 தொடக்க கல்வி, 3 இடைநிலை கல்வி, 4 மேல்நிலை கல்வி, 5 இளங்கலை பட்டம், 6 முதுகலை பட்டம். அப்போ இந்திய கல்வி முறையானது அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. கேள்வி 93. ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என காந்தி எழுதிய ஆண்டு 1921 எழுதியிருப்பார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று காந்தி கூறிய ஆண்டு 1924. கேள்வி 95. தவறான இணை எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று காந்தி கூறினார். சரி. மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தப்பு. மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் சரியாக இருக்குது. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றார் ஜவஹர்லால் நேரு. சரி. ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை 1923 அம்பேத்கர் வெளியிட்டார். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை 1923 அம்பேத்கர் வெளியிட்டிருப்பார். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2-2A ப்ரிலிம்ஸில் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் பகுதியிலேருந்து ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை வெளியிட்டது அம்பேத்கர்னு கேட்டிருந்தாங்க. 1923 வெளியிட்டிருப்பாங்க. கேள்வி 96. ஜேசி குமரப்பா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினார். சரி. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1945 தோற்றுவித்தார். ஸோ ஜேசி குமரப்பா தான் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தொடங்கியிருப்பார். இங்கே 45 இருக்குது, தவறு. இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் சரியாக இருக்குது. நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறித்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறை 45 ஆகிய புத்தகங்களை எழுதியிருப்பார். 1945 2 புத்தகத்தை ஜேசி குமரப்பா எழுதியிருப்பார். 1 நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள், கிறித்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறை என 2 நூல்களை 1940 எழுதியுள்ளார். சரி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று ராமச்சந்திர குஹா அழைத்தார். சரி. கேள்வி 97. சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்களாக DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் என்று கூறியவர் PR பிரமானந்தா. கேள்வி 98. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கீன்ஸின் மாணவர்கள் சிறந்தவர் CN வக்கீலா? தப்பு. கீன்ஸின் மாணவர்கள் சிறந்தவர் VKRV ராவ்.
முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வுக் கட்டுரையை அம்பேத்கர் எழுதினார். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வுக் கட்டுரை அம்பேத்கர் எழுதியிருப்பாருன்னா கிடையாது. VK.RV ராவ் தான் எழுதினார். VK.RV ராவ் எழுதியிருப்பார். ராவ் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலை 1939 எழுதினார். VK.RV ராவ் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலை 1938 எழுதியிருப்பார். தப்பு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி தான் சரியாக இருக்குது. VK.RV ராவ் முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு என்ற நூலை 1952 எழுதியுள்ளார். சரி. கேள்வி 99. பொருந்தாதது எது? பொருளாதார பள்ளி டெல்லியில் தொடங்கியிருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி கழகம் மும்பையில் தொடங்கியிருக்க மாட்டாங்க, டெல்லியில் தான் தொடங்கியிருப்பாங்க. டெல்லி பொருளாதார பள்ளியையும் இப்போ டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரில் தொடங்கினாங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் டெல்லியில் தொடங்கினாங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. அப்போ இந்த பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் இந்த 3 அமைப்பை நிறுவனது VK.RV ராவ் தான் நிறுவியிருப்பார். 100வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுகளை எது சரின்னு பார்க்கலாம். 1. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை 1981 சிறந்ததாக இருக்கிறது. பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய அமர்த்தியா சென்னின் ஒரு கட்டுரை 1981 வெளியிருந்திருக்கும். இது சிறந்ததாக இருக்கிறது. சரி. தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை ராவ் எழுதினார். தப்பு. தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுத அமர்த்தியா குமார் சென் எழுதியிருப்பார். அமர்த்தியா சென் தான் எழுதியிருப்பார். இங்கே 2 தவறாக இருக்குது. 3. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் JC குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது நியூ இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். JC குமரப்பா பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட போது அவர் நியூ இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு இருந்திருக்க மாட்டார். காந்தியினுடைய யங் இந்தியா பத்திரிகையில் கலந்துருப்பார், ஒர்க் பண்ணியிருப்பார். யங் இந்தியா பத்திரிகையில் ஒர்க் பண்ணிவிட்டு குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியர் பணியாற்றி வந்தார். 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. அம்பேத்கர் 1919 இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை எழுதினார். தப்பு. 1918 தான் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை எழுதியிருப்பார். அப்போது 100வது கேள்வி. பின்வரும் கூற்றில் சரியானது எது? 1 மட்டுமே சரியாக இருக்குதுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12th ஹிஸ்ட்ரி, அதே போல் 11th எக்கனாமிக்கில் இந்திய பொருளாதார லெசன் ஒரு லெசனில் இருக்கக்கூடிய கேள்வியை பார்த்துருப்போங்க. 100 கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணி தேர்வாக நடத்திட்டு வந்தேங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவுக்கான PDF கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் தேர்விற்கும், அதே போல் 2025 நடக்க இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வில் GS பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. சீக்கிரமாக விரைவாக அரசு பணியில் வருவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. மிக முக்கியமானது சிலபஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். 2 பார்த்திங்கன்னா சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸை படித்து கம்ப்ளீட் பண்ணணும். 3வது படித்ததை தெளிவாக ரிவிஷன் பண்ணணும். 4வது மறக்காமல் வீக்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட் ரைட் பண்ணணும். மந்த்லி 1 மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணும். அதே போல் எழுதி பார்த்ததில் நம்ம செய்த தவறுகளை ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மீண்டும் மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணும். இதுதான். இந்த மெத்தடை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிக விரைவிலேயே குறிப்பாக ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போதுமே துணை இருக்கும். நிச்சயமாக மிக குறைந்த கட்டணத்தில் 2025 குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க ஆல்ரெடி சொன்ன நம்பர் தான் 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.